Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ல up to 5 lakhs வரையிலான லோன் அமௌண்ட்டை இன்ஸ்டன்ட்டாவே அப்ரூவல் அப்படிங்கறதும் கொடுத்துருவாங்க and இன்ஸ்டன்ட்டாவே பேங்க்ல டிஸ்பர்சல் அப்படிங்கறதும் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது பெரிய அளவுல எதுவுமே கிடையாது. இந்த லோன் அப்ளிகேஷன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸா நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷன்ல லாஸ்ட் டைம் நாம அப்ளை பண்ணும்போது ஒரு 2500 ரூபாய் அப்படிங்கறத லோன் அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த டைம் அப்ரூவல் லிமிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் 15,000 அப்படிங்கிறது இப்போ எலிஜிபிள் லிமிட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸை நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பர்టిక్యులர் டைம்ல என்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா அபிஷியல் சோர்சஸ்ல ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம இந்த பிரான்ச் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த பிரான்ச் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC-யா இருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டாவே அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் இது ரெண்டுமே பண்ணிடுறாங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போத் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது பெரிய அளவில் இவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. தென் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இப்போதான் புதுசாக பேன் கார்டு வாங்கியிருக்கீங்க, 0 சிபில் இருக்கீங்க அப்படின்னாலுமே அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணாலுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இவங்க அப்ரூவலாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒருவேளை நீங்கள் லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டை ப்ராப்பராக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலிஜிபிலிட்டி அந்த அப்ளிகேஷனில் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில லிபரல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டும் தான் கேட்பாங்க. இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது நீங்கள் எபோ 1 lakh லோன் அமௌண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஆப்ஷனலாக கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதர்வைஸ் நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 500 இருந்து அதிகபட்சமாக 5 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்காங்க. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூரை பொறுத்த வரைக்கும் 90 days, அதாவது 3 months இருந்து அதிகபட்சமாக 12 months வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 2% இருந்து அதிகபட்சமாக 4% அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 3 to 8% அப்படிங்கிறது இருக்கும். இடையில ஒரு வேலை லோனை ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போதைய சுச்சுவேஷனை பொறுத்து அப் டு 6% வரையிலும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஒரு சிலருக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் கூட ஃபோர்க்ளோசர் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது கூட கொடுக்குறாங்க. ஓகே கேஸ், இப்போ இதில் கிடைச்ச லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். லாஸ்ட் டைம் நமக்கு 2500 ரூபாய் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் 15,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1000 ரூபீஸ்லேருந்தே செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் 1000 ரூபாய், 1500 ரூபாய், 4000, அதுக்கப்புறம் 6000, அதுக்கப்புறம் 12,000, லாஸ்ட்டாக 15,000 அதாவது அப்ரூவல் கிடைச்ச டோட்டல் லோன் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கும்போது உங்களுக்கான ரீபேமெண்ட் டென்யூர் சாய்ஸ் அப்படிங்கிறதையுமே கொடுப்பாங்க. அந்த விதத்தில் நமக்கு அப்ரூவல் கிடைச்ச இந்த 15,000 லோன் அமௌண்ட்க்கு 90 days, 180 days, அதுக்கப்புறம் 240 days, அதாவது 8 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மினிமம் டென்யூரான 90 days, அதாவது 3 months அப்படிங்கிறத சூஸ் பண்ணும்போது எவ்ரி மந்த் EMI அமௌண்ட்டா 5414 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக கட்டி முடிக்கும் பொழுது 16,242 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஜஸ்ட் நமக்கு தேவையான அந்த டென்யூரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை பற்றி இன்னும் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த விதத்தில் நமக்கு அப்ரூவல் கிடைச்ச இந்த 15,000 லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் GST 807 ரூபாய் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து லோன் ப்ரொடக்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்டும் போக ரீமைனிங் அமௌண்ட்டான 13,893 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இங்கே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் ஒரு 1,242 ரூபாய் மட்டும் சேர்த்து கட்டினா போதுமானது. அந்த விதத்தில் நீங்கள் லோன் அமௌண்ட்டை கட்டி முடிக்கும் பொழுது 16,242 ரூபாய் அப்படிங்கிறது டோட்டலாக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிருப்பீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரான்ச் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோனை பொறுத்தவரைக்கும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பெருசாக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். மற்றபடி இந்த பிரான்ச் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஜஸ்ட் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், பேன் டீடைல்ஸை மட்டும் சப்மிட் பண்ணாலே அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸை சப்மிட் பண்ணிட்டு ஈனாச் அண்ட் இ-சைன் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இடையில உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த டோட்டல் ப்ராசஸையுமே வித்தின் ஒரு 5 minutes கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த விதத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய ப்ரொஃபைலை வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க.
அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராசஸ் டோட்டலாக ஒரு 2 hours அப்படிங்கிறது எடுத்துக்கும். 2 hours-க்குள்ளே லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். பட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி அதிகபட்சமாக லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறதுக்கு 1 day அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கான வீடியோவில் இந்த பிரான்ச் அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, இவங்க வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் என்ன, இதில் கிடைச்ச ரியல் டைம் லோனுடைய எக்ஸ்ப்ளனேஷன், தென் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.